ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது புத்தக பயிற்சி பக்க எண்கள் 53 முதல் 60 வரை. மொழியை ஆள்வோம். கேட்டல் திறனை வளர்ப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றை நீங்கள் படித்து பார்க்கவும். பேசுதல் திறன், படித்தல் திறன், எழுதுதல் திறன் கொடுக்கப்பட்டுள்ளன. படித்து பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் எழுதி பார்க்கவும். அடுத்ததாக சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. நீங்களே என்ன செய்ய வேண்டும் என்றால் வாக்கியத்தில் அமைத்து எழுத வேண்டும். புத்தகத்தில் பொறுமை, நூல்கள், தமிழ்மொழி, அன்பு, கவிஞர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் உங்கள் சொந்தமாக வாக்கியம் அமைத்து எழுத வேண்டும். அடுத்ததாக பொறுத்துக. பாரதியார் எழுதிய நூலின் பெயர் குயில் பாட்டு. பாரதிதாசன் எழுதிய நூலின் பெயர் தமிழ் இயக்கம். வாணிதாசன் எழுதிய நூலின் பெயர் கொடிமுல்லை. திருமுருகன் எழுதிய நூலின் பெயர் என் தமிழ் இயக்கம். பிரபஞ்சன் எழுதிய நூலின் பெயர் வானம் வசப்படும். மாணவர்களே, இதை நீங்கள் சரியாக பொருத்தமான எண்களை பொறுத்துகவில் எழுத வேண்டும். அடுத்ததாக அண்ணல் காந்தியடிகளின் உள்ளம் கவர்ந்த குஜராத்திய பாடலின் தமிழாக்கம். அதை நீங்கள் படித்து பார்க்கவும். பிறமொழி சொற்கள் கலவாமல் எழுதுக. அழகன் ஃப்ரெண்ட்ஸோடு கிரவுண்டுக்கு சென்றான். அங்கு அனைவருடனும் ஜாலியாக கிரிக்கெட் விளையாடினான். அதனால் அவன் மிகவும் டயர்டாக இருந்தான். கொடுக்கப்பட்டுள்ள பிறமொழி சொற்களுக்கு அதை நீக்கி பிறமொழி சொற்கள் கலவாமல் தமிழ் சொற்கள் அமைத்து எழுத வேண்டும். ஃப்ரெண்ட்ஸோடு கிரவுண்டுக்கு என்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸோடு என்றால் நண்பர்களோடு, கிரவுண்டுக்கு என்றால் மைதானத்திற்கு சென்றான். அங்கு அனைவருடனும் ஜாலியாக என்றால் அதற்கு தமிழில் சந்தோஷமாக. கிரிக்கெட் என்றால் அதற்கு தமிழில் மட்டைப்பந்து என்று பொருள். இங்கு மட்டைப்பந்து என்று எழுத வேண்டும். மட்டைப்பந்து விளையாடினான். அதனால் அவன் மிகவும் டயர்ட் என்றால் அது ஆங்கில வார்த்தை, அதற்கு தமிழ் வார்த்தை சோர்வாக இருந்தான். பாடலை நிறைவு செய்க. அம்மா இங்கே வந்தாங்க, அன்பாய் இருக்க சொன்னாங்க, நானும் அதை கேட்பேன், அதன்படியே நடப்பேன் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக அப்பா இங்கே வந்தாங்க, அடக்கமாக இருக்க சொன்னாங்க. நீங்கள் இந்த மாதிரி அமைச்சு எழுதிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆசிரியர் இங்கே வந்தாங்க, ஆசிரியர் எழுதிக்கலாம், தாத்தா பாட்டி எழுதிக்கலாம். இந்த மாதிரி நீங்களே சொந்தமாக வாக்கியமாக அமைச்சு நீங்கள் எழுதலாம். சரிங்களா? எழுதி பாருங்கள். அடுத்ததாக பின்வரும் விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. கபடி விளையாட்டு மன்றம் அனைத்து பள்ளி மாணவ மாணவியருக்கும் ஒரு நற்செய்தி. ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அந்த விளம்பரத்திலிருந்து நமக்கு கேள்விகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் எழுத வேண்டும். பாருங்கள். கபடி விளையாட்டு மன்றம் அனைத்து பள்ளி மாணவ மாணவியருக்கும் ஒரு நற்செய்தி. இது இலவச பயிற்சி. இந்த விளம்பரத்தை நன்றாக கவனிக்கவும். ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக படிக்கவும். இடம் அண்ணா விளையாட்டு மைதானம், சென்னை. காலம் மாணவர் காலை 9 மணி முதல் 11 மணி வரை. மாணவியர் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. பாருங்கள், கீழே வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் மேலே படித்தது என்ன? மேலே நாம் படித்தது என்ன? விளம்பரம். பாடலா
கதையா அல்லது விளம்பரமா என்று கேட்கப்பட்டுள்ளது. நாம் விளம்பரம் என்பதை குறிக்க வேண்டும். பயிற்சி அளிக்கப்படும் விளையாட்டு எது? மட்டைப்பந்து, கபடி, சதுரங்கம். மேலே கொடுக்கப்பட்டுள்ள விளம்பரத்தின் தலைப்பை நன்றாக படிக்க வேண்டும். கபடி விளையாட்டு மன்றம். அப்போது நாம் எதை குறிக்க வேண்டும்? கபடி என்பதை குறிக்க வேண்டும். மாணவர்களுக்கு எத்தனை மணி நேரம் பயிற்சி வழங்கப்படுகிறது? மாணவர்களுக்கு என்று கேட்கப்பட்டுள்ளது. இங்கே மாணவர்கள், மாணவியர் என்று கொடுக்கப்பட்டுள்ளன. இங்கு மாணவர்கள் என்று சொல்லும்போது 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம். ஆனால் நமக்கு என்னவென்று கொடுக்கப்பட்டுள்ளது? மாணவர்களுக்கு 9 மணி முதல் 11 மணி வரை என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போது எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம் என்பதை நாம் குறிக்க வேண்டும். மைதானம் இந்த சொல்லுக்குரிய பொருள் எது? பூங்காவா அல்லது அரங்கமா அல்லது திடலா? மைதானம் என்பது திடல். விளம்பரத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டது என்ன என்று கேட்கப்பட்டுள்ளது. கபடி விளையாட்டு பயிற்சி இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது. அடுத்ததாக, கபடி விளையாட்டில் மாணவர் மட்டுமே சேர்த்து கொள்ளப்படுவர். கபடி விளையாட்டு நடைபெறும் இடம் பெரியார் விளையாட்டு மைதானம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆ, இ இரண்டுமே தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் கொடுக்கப்பட்ட ஆ என்பது மட்டுமே சரியானது. கபடி விளையாட்டு பயிற்சி இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது. அதனை நீங்கள் சரியாக குறிக்க வேண்டும். அடுத்ததாக, மொழியோடு விளையாடு. இது ஏற்கனவே நாம் பார்த்துருக்குறோம். குறுக்கெழுத்து புதிர். இதில் நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். இவர் எட்டயபுரத்து கவிஞர். இதை கண்டறிய வேண்டுமென்றால் இடமிருந்து வலமாக பார்க்க வேண்டும். இவர் எட்டயபுரத்து கவிஞர் அப்படின்ற சொல்லும்போது நாம் கண்டுபிடித்து விடலாம். அவர் யார்? எட்டயபுரத்தில் பிறந்தவர் பாரதியார். இடமிருந்து வலம் என்று சொல்லும்போது இடமிருந்து வலம் பாரதியார் என்பதை நாம் சரியாக இங்கு எழுத வேண்டும். இது வெண்ணிற பறவை என்றால் என்ன செய்ய வேண்டும்? இடமிருந்து வலமாக பார்க்க வேண்டும். புறா என்பதை நாம் குறிக்க வேண்டும், சரியாக எழுத வேண்டும். தூக்கத்தில் வருவது கனவு. நாம் என்ன செய்ய வேண்டும்? இடமிருந்து வலமாக கண்டறிய வேண்டும். இங்கே என்ன எழுத வேண்டும்? கனவு என்பதை எழுத வேண்டும். அடுத்ததாக, கீழிருந்து மேல். புத்தகத்தை குறிக்கும் சொல் நூல். அதை எங்கிருந்து கண்டுபிடிக்க வேண்டும்? கீழிருந்து மேலாக கண்டுபிடிக்க வேண்டும். நூல் என்பதை கீழிருந்து மேலாக கண்டறிந்து எழுத வேண்டும். அடுத்ததாக, வலமிருந்து இடம். பாராட்டி வழங்கப்படுவது விருது. இதை வலமிருந்து இடம் கண்டுபிடிக்க வேண்டும். விருது பாருங்கள், விருது. நாம் வலமிருந்து இடமாக கண்டுபிடிக்க வேண்டும். மக்கள் பேசுவதற்கு உதவுவது மொழி. அப்போது நாம் என்ன பண்ண வேண்டும்? வலமிருந்து இடமாக கண்டுபிடிக்க வேண்டும். மொழி. மொழி என்பதை சரியாக குறித்துவிட்டு அங்கு சரியாக எழுத வேண்டும். சுதந்திரத்தை குறிக்கும் தமிழ் சொல் விடுதலை. விடுதலை என்பதை வலமிருந்து இடமாக கண்டறிந்து எழுத வேண்டும். அடுத்ததாக, குறுக்கும் நெடுக்குமாக. முத்தமிழுள் ஒன்று. நாடகம். நாடகம் என்பதை குறுக்கும் நெடுக்குமாக. அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? குறுக்கும் நெடுக்குமாக இருப்பதை நாம் சரியாக வட்டமிட்ட பிறகு அந்த வார்த்தையை எடுத்து அங்கு எழுத வேண்டும். மாணவர்களே, நீங்கள் இதை எழுதி பாருங்கள். அடுத்ததாக, குறிப்புகள் கொண்டு விடை எழுதுக. தலைகீழாய் என் வீடு. தலைகீழாய் எந்த குருவி கட்டியிருக்கோம்? தூக்கணாங்குருவி. குருவிக்கூடு அந்த மாதிரி கட்டியிருக்கோம். சரிங்களா? என் பார்வை கூர்நோக்கு ஆந்தை. நானும் ஒரு தையல்காரி. மாணவர்களை, நீங்கள் கண்டுபிடித்து எழுத வேண்டும். வருமீன் வரும் வரை காத்திருப்பேன். வருமீன் வரும் வரை காத்திருப்பேன். அதற்கு அந்த பறவையின் பெயர் என்ன? கொக்கு. எனக்கு வீடு கட்ட தெரியாது. அந்த பறவையின் பெயர் என்ன? குயில்.
மாணவர்களே, நானும் ஒரு தையல்காரி என்பதை நீங்கள் கண்டுபிடித்து எழுத வேண்டும். அடுத்ததாக சொல்லிலிருந்து புதிய சொல். ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த வார்த்தையிலிருந்து அதே எழுத்துக்களை கொண்டு எழுத்துக்களை மாற்றி மாற்றி ஒரு புது வார்த்தையை உருவாக்கி நீங்களே எழுத வேண்டும். பாருங்கள், பாரதியார் என்பதை எவ்வாறு எழுதலாம்? பாரதி என்றும் எழுதலாம், யார் என்றும் எழுதலாம், பாதி என்றும் எழுதலாம், பார் என்றும் எழுதலாம். அதிலிருந்து புது வார்த்தைகளை உருவாக்கி எழுத வேண்டும். 5 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. பாரதியார், மணிக்கொடி, பாவேந்தர், நாடகம், விடுதலை என்று 5 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. 5 வார்த்தைகளிலிருந்தும் புதிய வார்த்தைகளை கண்டறிந்து இந்த கொடுக்கப்பட்டுள்ள கோடுகளில் எழுத வேண்டும். அடுத்ததாக சொற்களை கொண்டு புதிய தொடர் உருவாக்குக. உண்மை, நாம் எப்பொழுதும் உண்மையே பேச வேண்டும். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை கொண்டு புதிய தொடர் உருவாக்குக. மாணவர்களே, நீங்களே சொந்த நடையில் எழுத வேண்டும். இங்கே எடுத்துக்காட்டும் கொடுக்கப்பட்டுள்ளன. பெருமை என்பதை நீங்கள் வாக்கியத்தில் அமைத்து எழுத வேண்டும். அதே போல பாடல், நாடகம், தோட்டம், பரிசு என்று 5 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. சொந்தமாக வாக்கியத்தில் எழுதி பார்க்கவும். முறை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி தொடர் அமைக்க. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகள் சரியான தமிழ் வார்த்தைகள் தான் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் வார்த்தைகள் மாறி மாறி கொடுக்கப்பட்டுள்ளன. சரியான வாக்கியமாக அமைத்து எழுத வேண்டும். சொற்கள் முறை மாறியுள்ளன, அதை நாம் முறைப்படுத்தி எழுத வேண்டும். பெருமை, பாரதிதாசன் தமிழுக்கு சேர்த்துள்ளார். பாரதிதாசன் தமிழுக்கு பெருமை சேர்த்துள்ளார். முறை மாற்றி கொடுத்துள்ள வார்த்தைகளை நாம் முறையாக எழுதி பழக வேண்டும். அதற்காக இவை கொடுக்கப்பட்டுள்ளன. பறவை, அழகான புறா, புறா அழகான பறவை, அல்லது அழகான பறவை புறா. இவ்வாறு நீங்கள் என்ன செய்யலாம்? முறையை சரியாக எழுத வேண்டும். முறை மாறியுள்ள வார்த்தைகளை சரியான முறையுடன் எழுத வேண்டும். தமிழ் உண்டாகிறது மேல் ஆர்வம். நாம் இதை சரியாக எழுத வேண்டும். தமிழ் மேல் ஆர்வம் உண்டாகிறது என்று எழுத வேண்டும். போற்றும் உலகம் எழுத்தாளர் உயர்ந்த, உலகம் போற்றும் உயர்ந்த எழுத்தாளர். இவ்வாறு சரியாக எழுத வேண்டும். அடுத்ததாக அறிந்து கொள்வோம். மனிதநேயம். பாடல் வரிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் அதை படித்து பார்க்கவும். அடுத்ததாக செயல் திட்டம். தமிழ் மொழி வளர்ச்சிக்கு தொண்டாற்றிய கவிஞர்களுள் 5 படத்தை ஒட்டி ஒவ்வொரு வரியும் பற்றி 5 வரிகள் எழுதி வருக. நீங்கள் இந்த செயல் திட்டத்தை எழுதி பார்க்கவும் மாணவர்களே. அடுத்ததாக அகர முதலி கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த அகர முதலியை நீங்கள் ஒவ்வொருவரும் படித்து அதனை எழுதி பார்க்கவும். நன்றி மாணவர்களே.